முதல்ல வந்து நான் உண்மையாகவே ஐஸ்வரி சாருக்கு சொல்லணும். ஏன்னா ஒரு ப்ரொடியூசராக வந்து அவர் உள்ளே வரும்போது எந்த கேள்வியும் கேட்கல என்கிட்ட. அவர் சொன்ன மாதிரி கடைசி வரைக்கும் என்னை ஃப்ரீ ஹேண்டில் விட்டார். நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற பண்ணுப்பான்னாரு. அண்ட் இன்னைக்கு இந்த சக்ஸஸ்க்கு மிக முக்கியமான காரணம் அவர் எனக்கு கொடுத்த ஃப்ரீடம் அண்ட் ட்ரஸ்ட். ட்ரஸ்ட் இஸ் த பிகெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ்னு சொல்லுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் த ட்ரஸ்ட். அண்ட் அது அவர் கொடுக்கலன்னா ப்ராபப்ளி இன்னைக்கு படம் இந்த அளவுக்கு வந்திருக்காது. ஸோ ஐம் வெரி லக்கி அண்ட் வெரி ஹாப்பி. அண்ட் நான் நிறைய இடங்களில் சமீபத்தில் பேசும்போது கிரெடிட் பற்றி பேசியிருக்கிறேன், யாருமே எனக்கு கொடுக்கலன்னு. பட் ஐ திங்க் இந்த ஒரு மேடையில் சார் வந்து என்னோட 18 வருஷத்தோட ஜேர்னியோட கிரெடிட் கொடுத்துட்டாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ. அண்ட் என்டையர் டீம், சினிமா ஒரு டீம் ஒர்க் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன். ஸோ டீமில் எல்லாருமே அவங்க ஒர்க் வந்து பர்ஃபெக்டாக பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் அதனால் இன்னைக்கு இந்த படம் வந்து மக்கள்கிட்ட போய் ரொம்ப பிஎன்சி சென்டர்லாம் பயங்கரமாக சேர்ந்துருக்கு. ஸோ நாங்கள் தியேட்டர் விசிட்ஸ்லாம் போனோம் ஃபர்ஸ்ட் வீக். பயங்கரமான ஒரு ரிசப்ஷன், குழந்தைங்களோட ஃபேமிலிஸோட லேடிஸு பயங்கரமாக கூட்டம் ஏறிச்சு. ஃபஸ்ட்டு டேவே ஈவினிங் ஷோலேருந்து பயங்கரமாக ஏற ஆரம்பிச்சிது. அது பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா ஃபேமிலி ஃபிலிம்ஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு சார் சொன்ன மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு படம் செல்லா வந்து கொடுத்ததுக்கு செல்லாக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் செல்லா 11 வருஷம் பழக்கம் எனக்கு. அவர் மேலே எனக்கு பயங்கர நம்பிக்கை. இதே மாதிரி இருங்க செல்லா, இதே மாதிரி நல்ல கதைகள் பண்ணுங்கள், ஃபேமிலி படங்கள் பண்ணுங்கள். அண்ட் செல்லாவோட வெற்றி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அவர் இன்னும் பெரிய ஒரு கமர்ஷியல் டைரக்டராக சினிமாவில் வருவாருங்கிறது, ரொம்ப ரொம்ப பெரிய இடத்துக்கு வருவாருங்கிறது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ஸோ அதில் அந்த ஜேர்னியில் நான் கிட்டத்தட்ட 11 இயர்ஸ் உங்களோட இருந்ததில் எனக்கு ரொம்ப பெருமை, சந்தோஷம். கருணாசன் நான் எப்போவுமே சொல்லுவேன், அவர் தான் இந்த படத்தோட பேக் போனே. பார்ட் 1லையும் சரி பார்ட் 2லையும் சரி. எனக்கு ஞாபகம் இருக்குது, பார்ட் 1 வந்து நான் கருணாசனை மீட் பண்ணும்போது கோட்ருப்பனில் மீட் பண்ணோம். ஃபஸ்ட்டில் ஆடும்போது கூட ஒரே விசில் கிளாப்ஸு. அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஒரு ஆக்டருக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணும்போது அதை காப்பாற்றும் போது அந்த ஆக்டருக்கு அவ்வளோ சந்தோஷம் கொடுக்கும். ஏன்னா நிறைய சினிமாவில் ப்ராமிசஸ் வந்து யாருமே காப்பாற்ற மாட்டேங்கிறாங்க, கூப்பிட்டுறாங்க, ஆனால் அதுக்கு உண்டான வேல்யூ உள்ள கேரக்டர்ஸை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பட் நான் ஒவ்வொருத்தர்கிட்ட கூப்பிட்டு சொல்லும்போது அதுக்கு உண்டான ஒரு கேரக்டர் கொடுக்கும்போது அது ஜெயிக்கும் போது தியேட்டரில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நானும் ஒரு ஆக்டராக அதை எதிர்பார்க்குறேன். ஸோ அந்த விதத்தில் நான் ப்ராமிஸ் பண்ணது மோக்ஷாக்கும் ஃபஸ்ட் டைம் கூப்பிட்டு பேசும்போது அவங்க நம்பலை. நான் சொன்னேன், பயங்கரமான ஒரு ரிசப்ஷன் கிடைக்கும் உங்களுக்கு, வேறு எந்த படம் கமிட் பண்ணாதீங்க. பொதுவாக எல்லோரும் சொல்லுவாங்க சினிமாவில் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. பட் தியேட்டர் போய் பார்க்கும்போது அவங்களுக்கு கிடைச்ச விசில் கிளாப்ஸு, எங்கே போனாலும் மீனும் மிஸ் தான் கேட்குறாங்க. நான் மைக்கில் பேசும்போது கூட நீங்கள் கொஞ்ச நேரம் விடுங்க சார், அவங்ககிட்ட மைக்கை கொடுங்கன்றாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ரிசப்ஷன். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் யூ மோக்ஷா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் த ஃபில்ம், லைக் ஐ செட், ஐ ப்ராமிஸ் யூ ஆர் த ஹீரோ ஆஃப் த ஃபில்ம், ரைட்? ஐ எம் வெரி ஹாப்பி. ஜாராவோட நடிக்கிற ஒவ்வொரு நாளும் வந்து இட் வாஸ் அ ப்ரீஸ் அண்ட் ஐ ஹேட் லாட் ஆஃப் ஃபன் வித் ஹர். எனக்கு இந்த படம் கமிட் பண்ணும்போது பெண் குழந்தை இல்லை, அண்ட் அதுக்கப்புறம் மீரா பிறந்தாங்க. ஸோ இந்த படம் நடிக்கும்போது அந்த பாண்ட் வந்து எனக்குள்ளே தானாக வந்துருச்சுன்னு நான் சொல்லுவேன். ஜாராவோட நான் இருக்கிற பாண்டிங் வந்து ஃப்யூச்சரில் இப்படி தான் என் பொண்ணோட இருக்கணும்னு நான் ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஜாரா அந்த மாதிரி ஒரு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். ஸோ தேங்க்யூ ஜாரா ஸோ மச் ஃபார் டீச்சிங் மீ ஹவு டு பி அ டேட். ஐ டோல்ட் யூ ரைட். ஸோ ரொம்ப ஸ்மார்ட், ரொம்ப ஷார்ப் அண்ட் சினிமாவை வந்து ரொம்ப நேசித்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தப்பு பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அண்ட் அந்த ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணோன்னா, அந்த ஆடியன்ஸை அவுட் ஸ்மார்ட் பண்ணோன்னா அது ஒரு பெரிய சேலஞ்ச் இன்னைக்கு. பட் கட்டா குஸ்தி ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபில்ம் இருந்தோம், ஆடியன்ஸ் அது பயங்கரமாக கொண்டாடி என்ஜாய் பண்ணியிருக்காங்க. நான் இன்னைக்கு 18 வருஷம் ஜேர்னிக்கு அப்புறம் இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு முக்கியமான காரணம், வித்தியாசமான படங்கள் பண்ணியும் நான் ஜெயிச்சிருக்கேன்னா காரணமே ஆடியன்ஸ் தான். ஸோ ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மீட் இங்கே சிறப்போடு நடந்து கொண்டு இருக்கிறது. அதற்கு அனைத்து பிரஸ் மீடியா சகோதரர்கள் வந்திருக்கிறாங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். பொதுவாக வேல்ஸ் ஃபிலிம் படம் தயாரிக்குதுன்னா நான் அந்த பூஜைக்கு போவேன். ஃபஸ்ட்டு டே பூஜையை முடிச்சுட்டு ஆடியோ லான்ச்சுக்கு போவேன். அவ்வளோதான். நிறைய படங்களுக்கு வேல்ஸ் ஃபிலிமில் வந்திருக்கு. ஒரு சில படங்களுக்கு சக்ஸஸ் மீட்டுக்கு வருவேன். இன்றைக்கி சக்ஸஸ் மீட்டுக்கு வந்திருக்கிறேன். அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சார் நான் மட்டும் ஹாப்பியாக இருக்கக்கூடாது, எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும், நீங்களும் எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கும் ஒரு சின்ன கிஃப்ட் வச்சுருக்கேன், எல்லாருக்கும் கொடுப்பாங்க. ஓகே.
வந்திருக்கு. அதனால் எல்லாருக்குமே சின்ன கிஃப்ட் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தால் யார் வந்து சமைப்பாங்களோ அவங்கள கூப்பிட்டு இப்போது சமைக்க வச்சு உங்கள் எல்லாருக்குமே ஒரு அறுசுவை விருந்தும் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல ஆடியன்ஸ் சப்போர்ட் இல்லைன்னா இந்த படம் பார்ட் 2 வந்திருக்காது. ஏன்னா பார்ட் 1க்கு ஆடியன்ஸ் கொடுத்த அந்த உற்சாகமும் ஆதரவும் தான் பார்ட் 2 நாங்கள் பண்ணுறதுக்கு காரணம். இன்றைக்கி பார்ட் 2க்கு அதை விட அதிகமாக ஆதரவு கொடுத்துருக்காங்க, அன்பு கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. அடுத்து நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது ப்ரெஸ்ஸுக்கும் மீடியாவுக்கும் தான். ஃபஸ்ட்டு டே வந்து நூன் ஷோ, மேட்னி ஷோலாம் வந்து கொஞ்சம் அவரேஜாக தான் ஃபில் ஆகிட்டு இருந்துச்சு. ஈவினிங்லேருந்து வந்து ஷோஸ் வந்து ஹவுஸ்ஃபுல்லாச்சு. நாங்கள் திருச்சி, மதுரை, சேலம், திண்டுக்கல்னு நிறைய ஊருக்கு போனோம். எல்லா ஊர்லேயுமே ஷோஸ் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக போச்சு. ஷோஸ் நிறைய இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதுக்கு நீங்கள் கொடுத்த பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்து முக்கியமான காரணம். உங்கள் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. From the audience, from the press and media. So I'm very, very thankful for that. I'm very thankful for this wonderful team that I got to work with. இதில் ஒரு ஆள் மெயின்னு சொல்ல முடியாது, எல்லாரும் அந்த மாதிரி 100% எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஸோ தேங்க்யூ டு மை என்டையர் எவ்ரி சிங்கிள் ஒன் ஆஃப் மை டெக்னீஷியன்ஸ், எவ்ரி சிங்கிள் ஒன் ஆஃப் மை காஸ்ட், மை ஹீரோ அண்ட் ப்ரொடியூசர் விஷ்ணு சார், ஐஸ்ரீ வேல் சார், மை தங்கமான செல்லமான டைரக்டர் மை செல்லா சார். So all of you, thank you so much for making me a part of this beautiful success. And special thank you to Sarah. ஏன்னா என் லைஃப்பில் நான் நினச்சி கூட பார்த்ததில்லை அந்த மாதிரி இமோஷன்ஸ் வரும்னு. And she made me feel a lot of that. I started crying. Okay. Thank you so much. Thank you. Thanks to the entire team. So when we started shooting, I had time to watch, observe, and perform. I had much time, and where I was a part of the special days like puja, first day to last day shoot, audio launch. The hero, you will be part of it. After I was able to perform, after the movie released, then only the biggest surprise came. After seeing me in the film, நான் அம்மா கிட்ட கேட்டேன், எப்படிம்மா நான் வீரா அண்ட் கீர்த்தியோட பொண்ணு மாதிரியே இருப்பேன். நல்ல கேள்வி, நல்ல நபர். And then, you know what my mom said? She said that's the power of performance. The whole audience, I wanted to congratulate Vishnu sir because this is a real blockbuster. So as I said, I wanted to say that thanks to the whole team because they supported me a lot. And one more thing, there are my favorite two people who supported me, and I know exactly who to thank for that. Chella sir as my director, he supported me a lot in everything. Then Bhaskar sir, my DOP or cinematographer. Which is first Vishnu sir and the family's bond, and then Aishwarya ma'am's stunt performance. Stunt master super punting. Sir, it's fine if he's not here. But
maybe he will see me in TV. But I will never forget that this film is actually my favorite. Something which is very fun and it is very viral in the theaters also. It's been streaming everywhere, which is Dappati Pode song in the movie. It has been going viral, and my favorite part is where everyone gets together at the last. எனக்கு ஒரு கதாபாத்திரம் கொடுத்து பார்ட் 2லையும் அதே கதாபாத்திரத்தை ரொம்ப அழகாக எழுதி அதை ரசிகர்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்த படத்தினுடைய இயக்குனர் செல்லாவுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. அதேபோல் அண்ணன் ஐஸ்வர்யா அண்ணனுக்கு 2வது படம் அவர் கம்பெனியில் கரை படத்தில் ஒரு பெரிய கதாபாத்திரம் கிடச்சிது. அதை பர்டிகுலர் அவரே என்கிட்ட சொன்னார். கதை கேட்டுட்டு ஒரு கேரக்டர் ஒன்று ரொம்ப நல்லா இருக்குது, வேறு 2-3 ஆர்டிஸ்ட்டு சொன்னாங்க, பட் நான் ஒன்று சொல்லியிருக்கேன், நீ போய் டைரக்டர் பாரு, கதை கேளு அப்படின்னு சொன்னார். அந்த படத்துலையுமே எனக்கு ஒரு பெரிய பேர் கிடச்சிது. அதை விட இதில் வந்து நகைச்சுவை நடிகனா ரொம்ப நாளாச்சு, நம்மளை மறந்துட்டாங்க. அதுதான் உண்மையும் கூட. நம்மளும் ஆஃப்டர் த பாலிட்டிக்ஸ்லேருந்து வெளியில் வந்து நான் நடிக்கும் பொழுது ஒரு கேரக்டராக ஒரு மணிவண்ணன் சார் மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் கிடச்சி பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி தான் நான் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தேன். மறுபடியும் இந்த தேட்டரில் நான் போய் பார்த்தேன், கமலா தேட்டரில் ஆடியன்ஸ் கூட உட்காந்து படம் பார்த்தேன். ஸோ அவங்களுடைய இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால் வேல்ஸுக்கும் குஸ்மிதாவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். முதல்ல அந்த படம் வெற்றி படம் எடுத்ததுக்கு. அண்ட் தாட்ஸ் இன்னும் நிறையா படங்கள் பண்ணாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ரோல் எனக்கு கொடுத்த ப்ரொடியூசர்ஸ், டிரெக்டர் செல்லா சார், ப்ரொடியூசர்ஸ் விஷ்ணு சார், Aishwarya sir, Wells Film International, Vishnu Vishal Studios, thank you so much. And I think one word for Vishnu sir, I want to say that I think now Vishnu sir is entire cast and crew. I'm so lucky with all the mainstream A-line technicians, artists. I'm sharing stage standing under Wales International VV Studios with entire Tamil mainstream media. I feel, oh my God, it's God's blessing. Thank you so much. I'm grateful to the soil of Tamil Nadu and also soil of Kerala. I padathil njan Malayali kutti character play cheyidittundu. So thank you Kerala, love you. அப்புறம் நன்றி. ஏன்னா வந்து டிஜிட்டல் ஏறிக்கிட்டே இருக்கிறதுனால அதுக்கு வாழ்த்துக்கள். எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுனால நன்றி. கணேஷ் சாருக்கும் விஷ்ணு சாருக்கும் தயாரிப்பாளராக நன்றி சொல்லிக்கிறேன். டைரக்டருக்கு ரொம்ப பெரிய நன்றி, வாழ்த்துக்களும். ஏன்னா அவர் இப்போ அடுத்த லெவலுக்கு போயிட்டார். காரெலாம் வந்துருச்சு, என்னென்ன வரப்போகுதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு படத்தை ஒருத்தர் எவ்வளோ நம்பியிருக்காருன்றது நமக்கு அது ஒரு உதாரணமே போதுமாக இருந்துச்சு. எனக்கு ஒரு படம் ரிலீஸ்க்கு முன்னாடி கார் வாங்கி கொடுக்குறது இருக்குல்ல, அது வந்து விஷ்ணு சார் வந்து இந்த படத்து மேலே வச்சிருந்த நம்பிக்கை ஒவ்வொரு மூவுமே அப்படி தான் பண்ணார். எந்த இடத்துலையும் இது ஒரு மினிமம் கேரண்டி படம், எப்படியா இருந்தாலும் இது பிஸ்னஸ் ஆகிரும், இதில் காசு வந்துடும்ன்றதெல்லாம் தாண்டி இந்த படத்துக்கு எந்த இடத்துலையும் மெத்தனமே இல்லாமல் இந்த படத்தை அவ்வளோ கண்ணும் கருத்துமாக எடுத்து கொண்டு வந்து இவ்வளோ தூரத்துக்கும் அந்த அவர் உழைப்பு கிடைச்ச வெற்றி தான் நான் நினைக்கிறேன். அதனால் இந்த படம் ஹிட்டுன்றது அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சு எந்த மெத்தனமும் இல்லாமல் அதுக்காக அக்கறையாக வேலை செஞ்சதுக்கான விளைச்சலாக தான் இந்த வெற்றியை நான் பார்க்குறேன். இப்போ சாலிகிராமத்தில் அவர் தான் சொன்னார், உங்கள் டைரக்டர் ஏற்கனவே டாக்டர், அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாரு. ஆமாம், எங்கேயுமே இதை மென்ஷன் பண்ணது இல்லையே இவரும் சொன்னது நம்மளுக்கு கேள்விப்பட்டதும் இல்லை. அப்போ தான் சொன்னார் அவர் ஃபிசியோதெரபிஸ்ட்டுங்க. நான் கூட கேட்டேன், ஏங்க நல்லா பொழப்பு ஓடிட்டு இருக்கு, இதை விட்டுட்டு ஏங்க சினிமாவுக்கு போறீங்க அப்போ கேட்டேன். அப்போ வந்து ரைட்டராகவும் உதவி இயக்குனராக வேலைக்கு போகும்போது கடையை மூடிட்டு போயிருக்காரு. அப்போ வந்து அவர் சொல்லியிருக்காரு, நல்லா பொழப்பு ஓடிட்டு இருக்காங்க, நாங்கள் வந்து டீ கடையை விட்டுட்டு சினிமா போகிற தைரியம் இல்லாமல் இருக்கோம், நீங்கள் ஒரு டாக்டர் தொழில் விட்டுட்டு ஏங்க போகிறீங்கன்ட்டு. இல்லை எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு, வேறு என்ன செய்யறது அப்படின்னு தான் வந்திருக்காருன்னு இன்னைக்கு காலையில் தான் சொன்னார். நான் உடனே ஃபோன் அடித்து முடிச்சுக்காது, எங்கள் உண்மையிலேயே அவர் சொல்கிறாரு, இது செஞ்சுட்டு சொல்கிறது உண்மைதானா அப்படின்னு கேட்டேன். ஜி அப்படியா, எனக்கும் தெரியாது ஜி. அங்கே வந்ததுக்கப்புறம் தான் அவர்கிட்டே கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவர் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டு. அதனால தான் வலிக்காமல் எல்லாருக்கும் ஒரு வேலையை பார்த்து என்ன வேலை பார்த்துருக்காரு உங்களுக்கே தெரியும். ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் படம்னே தெரியாமல் விஷ்ணு சார் ஏமாற்றி ஒரு படம் எடுத்து முடிச்சிட்டாரு. எல்லாருக்கும் நன்றி.